Welcome to sscutiecrafts. Hi friends, welcome to sscutiecrafts channel. இன்னைக்கு சோலாwood யூஸ் பண்ணி அழகான பீகாக் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இத நீங்க போர்ட் வர்க்கா செஞ்சு நீங்க சேல் பண்ணலாம், வீட்ல மாட்டியும் வைக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தறலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். Black chart, solawood roll, gum, firm sheet. இதுதான் தேவையானது. இப்போ எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ ஒரு Black chartல நீங்க எந்த டிசைன் வேணுமோ அதை அந்த அவுட்லைன் வரைச்சுக்கங்க. இல்லாட்டி ரெடிமேடா உங்களுக்கு வந்து ஒரு கட்டிங்ஸ் கிடைக்குது, இது பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நான் பீகாக்ங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி. ஏன்னா இதில் தான் நம்ம ஃபில் அப் பண்ண போகிறோம் சோலாwood டிசைனு. இது லீஃப் ட்ரீ போட்டு இந்த இடத்துல ஒரு மாதிரி லீஃப். இதில் நம்ம சோலாwood ஒட்டிடுவோம். ஒரு எம்போஸ்டு எஃபெக்ட் இருக்கும், அதனால் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி ஒரு மைல்டான அவுட்லைன் போட்டு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இதில் எப்படி நம்ம சோலாwood ஒட்ட போகிறோங்கிறத நான் காட்டுறேன். இப்போ சோலாwoodக்கு இது வந்து இந்த பீகாக்கு வந்து ஃபெதர்ஸ் வந்து இதில் 50 பீஸ் வேணும். இதில் வந்து பஞ்சிங் மிஷினில் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ஓவலாக கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேப்பரில் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி ஓப்பன் பண்ணால் லீஃப் மாதிரி வரும் பாருங்க. இது வந்து நீங்கள் லீஃப்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நம்ம ஒட்டுவோம், இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபெதர்ஸ் வந்து 2-3 டைப் இருக்குது. நான் 2 டைப் உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். நல்ல பெரிய ஃபெதர்ஸாக வேணும் அப்படின்னா பாருங்க. இப்போ பாருங்கள் இது மாதிரி. ஸோ ஒவ்வொரு ஃபெதர்ஸும் நீங்கள் அதாவது இந்த ஃபெதர்ஸ் இந்த மாடலில் பண்ணிங்கன்னா ஃபுல் ஃபெதர்ஸும் இதே டைப்லேயே நீங்கள் பண்ணணும். இப்போ நான் சோலாwoodல இது எப்படி கட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். இந்த சோலாwood பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரோலாக கிடைக்கும் உங்களுக்கு. அதில் நடுப்புற வந்து டேமேஜ்லாம் வரும், அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அப்படியே எடுத்திங்கன்னா இது உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இது மாதிரி தண்ணி வந்து லைட்டாக அப்படி இதில் வந்து நம்ம செய்யறதுக்குள்ளே தண்ணியை வந்து இப்படி லைட்டாக டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி கல்லால் நம்ம இப்படி ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி அதை ஃப்ளாட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கணும். இது எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கிது. நான் வந்து பீகாக்குங்கிறதுனால இந்த சாண்டில் கலர் எடுத்திருக்கேன். இதுதான் ஒரிஜினல் கலர்ஸ். இது மாதிரி நீங்கள் நிறைய பீஸ் செஞ்சு எடுத்துக்கணும். அடுத்தது பஞ்சிங் மிஷின். பஞ்சிங் மிஷினில் இது மாதிரி பஞ்ச் பண்ணி நிறைய இந்த ரவுண்டையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். இது மாதிரி பஞ்ச் பண்ணது இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது நம்ம பீகாக்கோட உடம்பு பகுதி, அதாவது தலைப்பகுதி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம ஒட்ட போகிறோம். அந்த பெட்டல்ஸ் மாதிரி வந்திருக்கு இல்லையா, அதுவும் நம்ம ஃபெதர்ஸ்க்கு ஒட்ட போகிறோம். கீழ் ஃபெதர்ஸ்க்கு வந்து நான் ஒரு பேப்பரில் கட் பண்ணி காட்டினேன் இல்லையா, அது நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ எப்படி ஒட்டுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வந்து பஃபியாக வேணும் அப்படின்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் ஒட்டிக்கலாம், ஸ்பாஞ்ச் ஒட்டிக்கலாம், ஃபோம் ஷீட் கூட ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஃபெதர்ஸ் காட்டுறோம் பாருங்கள். இதை நீங்கள் கீழேருந்து இப்படி ஒட்டிட்டு வரணும். இப்போ இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஒட்டிடுங்க. இப்போ இங்கேயும் எப்படி ஒட்டணுங்கிறத காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு ட்ரீ மாதிரி ஒட்டுறோம். ஒரு கிளையில் வந்து பீகாக் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த போர்ஷன்ஸில் நம்ம பஞ்சிங் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஒட்ட போகிறோம். இப்போ நான் கட் பண்ண பீஸ் எல்லாம் சாம்பிளுக்கு ஒட்டி காட்டினேன் இல்லையா, அது வந்து பொறுமையாக நான் கொஞ்சம் ஒட்டியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ம் ஷீட் இந்தமாரி ஒட்டிடணும். உங்களுக்கு எம்போஸ்டாக வேணும் அப்படின்னா ஃபர்ம் ஷீட் ஒட்டிட்டு அது மேலே இது மாதிரி பெட்டல்ஸ் கட் பண்ணோம் இல்லையா,
அதை வந்து நீங்கள் அடுக்கணும். இது மாதிரி அடுக்கிட்டு அதை அடுக்கணும்னா இது மேலே அப்படி ஒட்டணும். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது ஃபுல்லாக நீங்கள் ஒட்டி காய வைக்கணும். இது காய காய நீங்கள் செய்யணும். நான் ஒரு பீஸ் வந்து நல்ல பொறுமையாக செஞ்சு ஒட்டி காய வச்சு எடுத்து வந்திருக்கேன். அதில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லையா, அந்த பீகாக்கில் பார்த்தீங்கன்னா அதோட கொண்டை இருக்குது. அது நான் வந்து இந்த சோலார்வுட்லேயே கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதுமாரி ஐஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் ஃபர்டைஸ் பண்ணுவோம், அந்த ஐஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இந்த ஃபிஷ்ஷுக்கெலாம் இந்த ஐஸ் தான் ஒட்டுவோம். நீங்கள் மூவிங் ஐஸ் கூட ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளாக் பேப்பர் இல்லாட்டி பிளாக் சார்ட்டில் ரவுண்ட் கட் பண்ணி நடுப்புற வந்து ஒயிட்டு வச்சுட்டு நீங்கள் ஒட்டணும். அது மாதிரி ஐஸ் வந்து எது சூட்டபுளாக இருக்கோ பார்த்து ஒட்டுங்க. அதுமாதிரி பார்டர் வந்து நான் இப்போ இதுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் இது வந்து பட்டையாக சோலார்வுட்லேயே கட் பண்ணி பட்டை பார்டரும் ஒட்டலாம், இதுமாரி டாட்ஸும் ஒட்டலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் sscutiecrafts சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. sscutiecrafts சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.